கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை வழங்கி இருக்கிறான். அந்த அருட்கொடையில் ஒன்றுதான் குழந்தை செல்வம். அப்போ இந்த குழந்தை செல்வத்தை பொறுத்த வரைக்கும் ஏராளமான முஸ்லீம்களுக்கு இந்த அருள் இல்லாமையும் இருக்குது. அப்போ இந்த அருளை பெற்ற முஸ்லீம்கள் தங்களுடைய நடவடிக்கை எப்படி அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு 2 வருஷம், ஒரு 3 வருஷம், ஒரு 4 வருஷம் ஆகும்போது இந்த குழந்தைய எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தலாம், எந்த ஆசிரியர் நல்ல ஆசிரியர், எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வச்சா வருங்காலம் நல்லா இருக்கும், இப்படிங்கிற அடிப்படையில் தங்களுடைய சிந்தனைகளை செலுத்தி அதற்காக தேடுதலை செலுத்தி தங்களுடைய குழந்தைகளை நல்ல ஒரு பள்ளிக்கூடம் சேர்த்துறாங்க. இது ஒரு தனி விஷயம். இதற்கு முன்னாடி ஒரு நல்ல ஆசிரியர் வேணும், நல்ல பள்ளிக்கூடம் வேணும் தொலாவரம். இதுக்கு முன்னாடி குழந்தைகள் ஏறக்குறைய ஒரு 3 வருஷம், 4 வருஷம், ஒரு 5 வருஷம் ஸ்கூலில் சேர்த்துறதுக்கு முன்னாடி பெற்றோர்களுடைய கையில் தான் குழந்தைகள் இருக்குது. அப்போ பெற்றோர்கள் தான் குழந்தைகளுடைய முதல் ஆசிரியர். ஒரு நல்ல ஆசிரியரை தொலாவரம் தப்பு இல்லை, ஒரு நல்ல ஒரு பள்ளிக்கூடத்தை தொலாவரம் தப்பு இல்லை. அதற்கு முன்னாடி குழந்தைகளுக்கு முதலாவது ஆசிரியர் யார் அப்படின்னா பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் வழியாகத்தான் அடிப்படையான கல்விகளை குழந்தைகள் கற்றுக்கொள்ள முடியும், கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நம்மளுடைய மௌத்துக்கு அப்புறமும் ஒரு பெற்றோர் மௌத்தாக போனால் குழந்தைகள் செய்யக்கூடிய நல்லறங்கள் நமக்கு சேரும். அப்போ அடிப்படையான கல்வி அடிப்படையில் முதலாவது ஆசிரியரை பெற்றோர்கள் தான். இது குறித்து குர்ஆனில் ஏராளமான ஆயத்துகளும் ஹதீஸ்களும் இருக்குது. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் 1194, முஸ்லீமில் புகாரில் பல இடங்கள் இருக்குது. புகாரில் 628 பல இடங்கள் இருக்குது. மாலிக் பின் அல் ஹுவைரிஸ் அப்படிங்கிற சகாபி சொல்கிறாரு, பனு லைஸ் தூதுக்குழுவில் சம வயதுடைய இளைஞர்கள் பலர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நாங்கள் போனோம். சம வயது இளைஞர் நாங்கள் போனோம். 20 நாள் நாங்கள் தங்கி இருந்தோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கருணை உள்ளம் கொண்டவராகவும் இலகிய மனம் படைத்தவராகவும் இருந்தார்கள். நாங்கள் எங்கள் குடும்பத்தாரும் திரும்பி செல்ல ஆசைப்படுகிறோம் என எண்ணிய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது 20 நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கல்வியை கற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு போக ஆசைப்படுறாங்க. அப்போ நாங்கள் விட்டுட்டு வந்த எங்கள் குடும்பத்தாரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரித்தாங்க. அவர்களை பற்றி நாங்கள் தெரிவித்தோம். ஆகவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் உங்கள் குடும்பத்தாரிடம் திரும்பி சென்று அவர்களிடையே தங்கி இருந்து அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுங்கள். அதாவது கற்றுக் கொடுங்க, கல்வியை கற்றுக் கொடுங்கள். கடமைகளை நிறைவேற்றும்படி அவர்களை பணியுங்கள். தொழுகை நேரம் வந்ததும் உங்களில் ஒருவர் தொழுகை அறிவிப்பு செய்யட்டும். பிறகு உங்களில் வயதில் மூத்தவர் உங்களுக்கு தலைமை தாங்கி தொழுவிக்கட்டும். இதில் பல அறிவிப்புகள் இருக்குது. இப்போ மாலிக் பின் அல் ஹுவைரிஸ் சஹாபி என்ன சொல்கிறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இருந்து நாங்கள் 20 நாள் தங்கி கல்வியை கற்றுக்கிட்டோம். அந்த கல்வியை எங்கே ஃபஸ்ட்டு கொண்டு போய் சேர்க்கணும், குடும்பத்தினர்கிட்ட போய் கொண்டு போய் ஃபஸ்ட்டு சேர்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஆசிரியரை பார்த்தா குடும்பத்தினர்களுக்கு ஒரு வீட்டில் உள்ள ஆண் தான், இப்போ குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் தான். அப்போ இது தெள்ள தெளிவாக பல ஹதீஸில் இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா புகாரியில் பார்த்தீங்கன்னா 2822 பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி கிடைக்கும். அம்ர் பின் மைமூன் அல் அவுதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, ஆசிரியர் சிறுவர்களுக்கு போதிப்பதை போன்று சஅத் இப்னு அபி வக்காஸ் தம் பிள்ளைகளுக்கு பின்வரும் துஆக்களை கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு ஆசிரியர் எப்படி மாணவருக்கு கற்றுக் கொடுப்பாங்களோ அதற்கு முன்னாடியே பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கணும், நல்ல விஷயம் கற்றுக் கொடுக்கணும். இதை செய்ய, இதை செய்யாத, அந்த வயசுக்கு ஏற்றவர். 4 வயசுக்கு குழந்தைக்கு என்ன சொன்னால் அது புரியுமா அப்படி கற்றுக் கொடுக்கணும். 5 வயசில் என்ன சொன்னால் புரியுமா அப்படி கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா பெற்றோர்கள் முதல் ஆசிரியர். இதுக்காக தான் இந்த செய்தியை நம்ம மேற்கோள் காட்டுறோம். அப்போ சஅத் இப்னு அபி வக்காஸ் அவங்க எதை கற்றுக் கொடுத்தாங்கன்னா ஒரு துஆவை கற்றுக் கொடுக்குறாங்க குழந்தைகளுக்கு. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜுப்னி அஊது பிக்க மின் உரத்தலில் உமுரி அஊது பிக்க மின் ஃபித்னதி துன்யா அஊது பிக்க மின் அதாபில் கபர். அதாவது, இறைவா, நான் கோழைத்தனத்திலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன்,
வயதின் மோசமான நிலையை அடைவதிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன், உலகின் சோதனையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன், கபரின் வேதனையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறிவிட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகைக்கு பிறகு பாதுகாப்பு கோரி வந்தார்கள் என்றும் அவர்கள் கூறினார்கள். பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்கள். நாம் என்ன பண்ணுறோம், ஒரு 4 வயசு 5 வயசு ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு மக்தப் மதரசாவில் கொண்டு போய் விட்டுறோம். நமக்கு கடமை இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நாம் கொண்டு ஒரு மதரசாவில் விட்டுறோம். மதரசாவில் விடும்போது இதனுடைய நன்மைகள் நமக்கு கிடைக்குமா, முழுமையான நன்மைகள் கிடைக்குமா? நாம் கற்றுக்கொண்டு மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதை விட்டுட்டு முழுக்க யார்கிட்டையும் ஒப்படைச்சிடறோம் பாருங்க. இது சரியான ஒரு நிலைப்பாடும் இல்லை. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்குள்ள நடைமுறையும் அது கிடையாது. அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க, அவங்க வீட்டை சார்ந்த சிறுவர்களுக்கு அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. இன்னும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, புகாரில் 2406 ஹதீஸ் நம்பர், ஜாபீர் பின் அப்துல்லா அவங்க சொல்கிறாங்க, பேரிச்ச மரங்களுக்கு தண்ணீர் இறைக்கும் எங்கள் ஒட்டகம் ஒன்றின் மீது பயணித்தவனாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் ஒரு போரில் நான் கலந்து கொண்டேன். ஒரு போருக்கு போகிறாங்க, போயிட்டு திரும்பி வராங்க. திரும்பி வருகையில் திடீர்னு ஒட்டகம் களைப்படைந்து என்னுடன் பின்தங்கிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் பின்பகுதியில் அறைந்து, இதை எனக்கு நீ விற்றுவிடு, மதினா சென்று சேரும் வரை இதன் மீது சவாரி செய்து வரலாம் என்று கூறினார்கள். நாங்கள் மதினாவை நெருங்கிய போது இறை தூதர் அவர்களே, சமீபத்தில் தான் திருமணம் நடந்தது, அதாவது சமீபத்தில் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஜாபீர் பின் அப்துல்லா சொல்கிறாங்க. அதனால் வீட்டுக்கு செல்ல அனுமதி கேட்டேன். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாரை மனம் முடித்தாய், கன்னி பெண்ணையா, வாழ்ந்து அனுபவமுள்ள விதவியான அல்லது விவாகரத்து பெற்ற பெண்ணையா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், வாழ்ந்து அனுபவம் உள்ள பெண்ணையே மனம் முடித்தேன். அப்படிங்கும்போது அது பல அறிவிப்புகள் இருக்குது. இது சுருக்கமான ஒரு அறிவிப்பை நம்ம மேற்கோள் காட்டுறோம். ஏன் அப்படி மனம் முடித்தார்னா, என் தந்தை அப்துல்லா அவர்கள் உஹது போரில் ஷஹீதாக கொல்லப்பட்டு விட்டார்கள். என் சகோதரிகளான சிறு பெண் குழந்தைகளை விட்டு விட்டு சென்றார்கள். எனக்கு சின்ன சகோதரிகள் இருக்கிறாங்க. அதுக்காக தான் நான் விதவையான ஒரு வாழ்ந்து அனுபவப்பட்ட ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண அப்படிங்கிறாரு. எதுக்கு அப்படின்னா, அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதற்காகவும் ஒழுக்கம் கற்பிப்பதற்காகவும் வாழ்ந்த அனுபவமுள்ள ஒரு பெண்ணையே நான் மணமுடித்து கொண்டேன் என்று கூறினேன். இது நீளமான சில செய்திகள் இருக்குது. இப்போ ஜாபீர் பின் அப்துல்லாவுடைய நோக்கம் எவ்வளோ உயர்ந்த நோக்கமாக இருக்கு பாருங்க. தன்னுடைய சகோதரரை பராமரிக்கணும், அதனுடைய கல்வியை போதிக்கணும், ஒழுக்கத்தை கற்பிக்கணும் அப்படின்னா அதற்கு வாழ்ந்து அனுபவமுள்ள ஒரு பெண்ணை தேர்வு பண்ண அப்படிங்கிறாங்க. அப்போ குடும்பத்தினர் தான் தங்களுடைய சார்ந்து இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சிறுவர்கள், இவங்களுக்கு எல்லாம் பார்த்தா அந்த கல்வியை போதிக்கக்கூடிய கடமை நமக்கு தான் இருக்குது. யார்கிட்டயோ கொண்டு ஒப்படைக்கிறதுக்கு பேர் இஸ்லாம் இல்லை. இஸ்லாம் அப்படின்னா பெற்றோர்கள் வழியாகத்தான் அடிப்படையான பல விஷயங்கள் குழந்தைகளுக்கு போய் சேரணும். இதுதான் நபியுடைய காலத்தில் நடைமுறையை. இன்னும் பார்த்தீங்கன்னா ஹிஷாம் பின் உர்வா ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, என் தந்தை உர்வா பின் ஜுபைர், அதாவது ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தம் பிள்ளைகளை ஜுபைர் அவனுடைய பையன் உர்வா இருக்கார் பார்த்தீங்களா, தன்னுடைய பிள்ளைகளை ஒருங்கிணைத்து, என் அருமை பிள்ளைகளே கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள், கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இப்போது மக்களில் சிறுவர்களாக இருந்தாலும் எதிர்காலத்தில் பின்னோர்களுக்கு பெரியவர்களாக ஆகலாம். இப்போ நீங்கள் சின்ன பசங்களாக இருக்கிறீங்க, எதிர்காலத்தில் நீங்கள் பெரியவங்களாவீங்க. அப்போ சின்னவங்களுக்கு, அதாவது கல்வி அறிவில்லாத ஒரு முதியவரிடம் கல்வி குறித்து கேட்கப்படுவதை விட மிக மோசமானது எதுவும் இல்லை. ஒருத்தருக்கு வயசு ஒரு 50 வயசு இருக்குது, 60 வயசு இருக்குது, 70 வயசு இருக்குது. இன்றைக்கி சமுதாயத்தில் தொழுகையை பற்றி கேட்டால் கூட ஒரு சரியான விளக்கம் தெரியல, நோன்பை பற்றி கேட்டால் விளக்கம் இல்லை, ஜக்காத்தை பற்றி கேட்டால் விளக்கம் இல்லை. இப்போ இந்த அளவுக்கு முதியோர்களாக இருக்கிறாங்க, 60 வயசு தாண்டிட்டாங்க, 70 வயசு தாண்டிட்டாங்க, கல்வியில் எந்த ஈடுபாடுமே கிடையாது. இது இந்த செய்தி தாரமியில் இருக்குது. இது மாலிமு சுன்னத்தி நபைவையால் 422 ஹதீஸ் நம்பர் இது. அப்போ இந்த மாதிரி செய்திகள் பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகள் இருக்குது. இப்போ யார் வழியாக கல்வி மக்களுக்கு போய் சேரணும், நம்ம மக்களுக்கு போய் சேரணும், நம்ம குழந்தைகளுக்கு போய் சேரணும், நம்ம சிறுவர்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு பார்க்கும்போது இது பெற்றோர்கள் வழியாக தான் போகணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கல்ல, உங்கள் குழந்தைகளுக்கு 7 வயசு ஆச்சுன்னா தொழும்படி ஏவுங்க, 10 வயசு ஆச்சுன்னா சொல்லுங்க, தொழுவுன்னு அடிங்க அப்படிங்கிறாங்கல்ல. அப்போ இதெல்லாம் எதை காட்டுது?
பெற்றோர்கள் மீது பல்வேறு கடமைகள் இருக்குது, பொறுப்புகள் இருக்குது. இதை உணர்ந்து நடக்கணும். அந்த அடிப்படையில் தான் பார்த்தா இப்போ தொழுகையை கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒழு செய்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுக்கணுமா இல்லையா? கற்றுக் கொடுப்போம். கற்றுக் கொடுப்போம். நாம் ஒழு செய்யும் போது பக்கத்தில் குழந்தை வந்து நிற்கும். இப்போ பெற்றோர்கள் சரியாக இருந்தால் தான் பிள்ளைகளும் சரியாக இருப்பாங்க. நாமளே தொழுகலை அப்படின்னா பிள்ளைகள் தொழுக மாட்டாங்க. இப்போ நாம் தொழுதுட்டுருக்குறோம் அப்படிங்கும்போது நாம் ஒழு செய்யும் போது குழந்தைகள் கவனிப்பாங்க. அப்போ குழந்தைகள் 4 வயசு ஆகும்போது 5 வயசு ஆகும்போது நாம் மெதுவாக சொல்லி கொடுக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு பதியும். ஏன்னா நாம் நினைக்கிறோம் குழந்தைகளுக்கு பதியாத நம்ம நினைக்கிறோம். ஏன்னா கண்ட பாட்டுகள், டிவி சீரியல்கள், சினிமாக்கள் எது எதுவோ பதியும் போது நல்லது ஏன் பதியாது? பெற்றோர்கள் இதை பார்க்கும்போது அது பதியும். இப்போ நல்லதை செய்யும்போது நல்லது பதியும். அப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒழு செய்கிற விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும். அல்லாஹ் இப்படி சொல்கிறான், இப்படி ஒழு செய்யணும், கை இப்படி கழுவணும், மூஞ்சி இப்படி கழுவணும், மசகு இப்படி செய்யணும். அப்படி 4 வயசு 5 வயசில் ஒரு சன்னமாக சொல்லும் போது 7 வயசில் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு தரமான வகையில் தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ சிறுநீர் கழிக்கும் போது எப்படி சுத்தம் செய்யணும், எப்படி அமரணும், கிப்லாவை முன்னோக்கி அமரலாமா, கிப்லாவை முன்னோக்கி அமர்வதுனா எப்படி, கிப்லாவை முன்னோக்கியோ பின்னோக்கி அமரக்கூடாது, இது நபி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இதையெல்லாம் சிறுநீர் கழிச்சிட்டு எப்படி சுத்தம் செய்யணும், இதையெல்லாம் சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கலாத விளைவு தான் இன்றைக்கி பல பசங்க பாருங்கள், 7 வயசு இருக்கும், 8 வயசு இருக்கும், 6 வயசு இருக்கும், இல்லை வீட்டு வாசல் முன்னாடி சிறுநீர் கழிச்சிட்டு இருக்கிறாங்க. சர்வசாதாரணமாக நடக்குது. நம்ம ரோடுகளில் பார்க்குறோம். ரோட்டில் நின்றுக்கிட்டு அல்லது வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு சிறுநீர் கழிக்கக்கூடிய பழக்கம் பார்த்தா ஒரு 5 வயசு பையனுக்கு இருக்குது, ஒரு 6 வயசு பையனுக்கு இருக்குது. இது எப்படி? இது மார்க்க ரீதியாக எப்படி சரி? இது இல்லை தவறான நிலைப்பாடுகள். அதாவது மழை ஜலம் கழிக்கும்போது எப்படி இருக்கணும், எப்படி சுத்தம் செய்யணும். இன்றைக்கி பரவலாக பார்த்தீங்கன்னா மழை ஜலம் கழிச்சிட்டு வந்து அதுக்குரிய ஒழுக்கமே தெரியாது. மழை ஜலம் கழிக்கிற இடத்துல உட்காந்துட்டு பேசுறது, மழை ஜலம் கழிக்கிற இடத்துல வந்து ஃபோனை பேசிட்டு உட்காந்துருக்கிறது. இப்படி இருந்துன்னு சொல்லி சொன்னால் குழந்தைகள் எதை கற்றுக்கும்? மழை ஜலம் கழிக்கிற இடத்துல இந்த மாதிரி செயல்பாடுகள் ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி இப்போ மழை ஜலம் கழிச்சிட்டு வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுவாங்க? கையை சுத்தப்படுத்துவாங்க, மண்ணை போட்டு சுத்தப்படுத்துவோன்னு ஹதீஸ்களாக இருக்குது. அப்போ குழந்தைகளுக்கு வந்து ஒரு 5 வயசு, ஒரு 4 வயசு, 6 வயசில் ஆகும்போது மழை ஜலம் கழிச்சிட்டு வரும்போது சோப் போட்டு சுத்தப்படுத்துப்பா இப்படின்னு சொல்லும்போது இது எல்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லித்தந்த வழிமுறை. இப்போ கொரோனா வந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்து வெளியிலேருந்து வந்தீங்கன்னா கையை கழுவுங்க, பாத்ரூம் போய்ட்டு கையை கழுவுங்க. பள்ளிவாசல்லாம் பார்த்து எல்லா பள்ளிவாசலையும் பார்த்து அப்போல்லாம் சோப்பு வச்சுருந்தாங்க. இன்னைக்கு கொரோனா போயிடுச்சு. மார்க்கத்தை அதாவது மற்ற மக்களுக்கு முன்மாதிரியே முஸ்லீம்கள் தான். ஆனால் ஏதோ கவர்மெண்ட் சட்டம் போடுது, முஸ்லீம்கள் உடனே ஃபாலோ பண்ணுறாங்க. இது இமாம்களும் விதிவிலக்கு இல்லை. ஒரு பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லி சொன்னால் மழை ஜலம் கழிச்சிட்டு வராங்கன்னு சொல்லி சொன்னால் அதாவது கையை சுத்தப்படுத்துகிறாங்களா, சோப் போட்டு கழுவு எதையும் பார்க்கறது கிடையாது. அங்கே சோப்பும் இருக்கிறது இல்லை பல பள்ளிவாசல்களில். இப்போ இதெல்லாம் இமாம் கவனிக்கணுமா இல்லையா? கவனிக்கிறதும் இல்லை. இது தனியான விஷயம். அப்போ பெற்றோர்கள் வீடுகளிலிருந்து இந்த குழந்தைகளுக்கு இதை போதிக்கணும். பெற்றோர்களை செய்யறதில்லை, மழை ஜலம் கழிச்சிட்டு வந்து அப்படியே போயிடுறது, கையை கழுவுறதில்ல, சோப்பு போட்டு கழுவுறதில்ல. இப்போ இதெல்லாம் இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் சமுதாயத்தில் மறைஞ்சு போச்சு. கல்வி இல்லை, பெற்றோர்களுக்கு கல்வி இல்லை, பிள்ளைகளும் கல்வி இல்லை. அப்போ ஒழு செய்கிற முறை இல்லாம ஒரு தொழுகை முறை எப்படி? இப்போ குழந்தைகளை சில பேர் தொழுகைக்கு அனுப்பிடுவாங்க. ஒரு 7 வயசு 8 வயசு 9 வயசு பசங்க வராங்க, சரியாக தான் தொழுதாங்களா, எப்படி தொழுதாங்க, எதை விசாரிக்கணும், இந்த மாதிரி விசாரிப்பு இருக்கா? இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. எப்படி பள்ளியில் போனால் எப்படி ஒழுக்கமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், யாருக்கும் தொந்தரவு பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுத்து அனுப்பணும். பெற்றோர்கள் ஏதோ வந்து என் பையன் தொழுகிறான் அப்படிங்கிறோம் அனுப்பி விடுறாங்க. பல பசங்க வந்து அந்த தொழுகையை வந்து சீரழிக்கும் விதம் நடக்கிறாங்க அறியாமையினால். அப்போ பெற்றோர்கள் வந்து சரியில்லை, அதுதான் பிரச்சனையே. அப்போ அதே மாதிரி பார்த்து உண்ணக்கூடிய முறை எல்லாத்துக்கும் வழிமுறை இருக்குது. இஸ்லாத்தில் வந்து இது சொல்லப்பட்டிருக்கு, இது சொல்லப்படலை இப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அனைத்து விஷயங்களும் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்போ உண்ணக்கூடிய முறை என்ன? இன்னைக்கு குழந்தைகள் எப்படி உண்ணுறாங்க? சோறு அங்கே சிதறி இங்கே சிதறி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சிறுவர்களுக்கே கற்றுக் கொடுக்குறாங்க. சிறுவர்களுக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க. நாம் நினைக்கிறோம் 3 வயசு தானே, 4 வயசு தானே, 5 வயசு நினைக்கிறோம். நம்ம சாப்பிடும்போது குழந்தைகளை ஒரு 3 வயசு ஆச்சா உட்கார வச்சு இப்படி தான் சாப்பிடணும், பக்கத்தில் இருந்து தட்டில் இருக்குல்ல நடுவில் வந்து எடுக்கக்கூடாது, உணவை வந்து நடுவில் வந்து எடுக்கக்கூடாது,
அதில் தான் பறக்கத்து வருது. இதில் குழந்தைகளுக்கு ஒரு 4 வயசுலேருந்து நமக்கு தெரிஞ்சாதானே நாம் சொல்லி கொடுக்க முடியும். கல்வி நம்மக்கிட்டே இல்லையே, இதுதான் பெரிய பிரச்சனை. அதுதானே தொழிலாளியாக இருப்பாங்க, 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் சாப்பிடக்கூடிய அந்த வழிமுறை கூட தெரியாத அளவுக்கு தான் இருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய கை சேதம் இது. அப்போ இந்த உணவு உண்ணக்கூடிய முறை பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுவான், இதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது எல்லாம் பறக்கத்தாயிரும், இல்லை அபிவிருத்திக்குரிய செயலாக மாறிடும்பது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்து இன்றைக்கி குழந்தை எந்த அளவுக்கு வந்து சாப்பிடவே தெரியறதில்ல. ஊட்டி விட்டு குழந்தைகளை வந்து நாசப்படுத்திடுறோம். 4 வயசானாலும் ஊட்டி விடுறது, 5 வயசானாலும் ஊட்டி விடுறது, 6 வயசான 7 8 சாப்பாட்டுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியறதில்ல. நாம் செலக்ட் பண்ணி கரெக்டாக ஊட்டி விட்டுருவோம். குழந்தை 6 வயசானாலும் உள்ளுக்குள்ளே பச்சை மிளகாய் இருக்குதா வரமிளகாய் இருக்குதா என்ன இருக்குது, எதை நீக்கணும் எதை சாப்பிடணும் எதுவும் தெரிய மாட்டேங்குது. என்கிட்ட அவ்வளோ பாசம் செலுத்துகிறோங்கிற அடிப்படையில் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை கற்றுக் கொடுக்க தவறினோம்னா அந்த குழந்தைகளுக்கும் பாதிப்பு, நாமளும் நன்மையை இழந்துருவோம். இதில் அடிப்படையான விஷயம். ஒரு 3 வயசு 4 வயசு ஆகும்போது குழந்தைகளை வந்து பக்கத்தில் உட்கார வச்சு நம்ம இப்படி சாப்பிட்ணும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும்போது அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு குழந்தைகள் புரியக்கூடிய தன்மையில் தான் இருக்கிறாங்க. நாம் தான் புரிய விட மாட்டேங்கிறோம், பெற்றோர்கள் தான் புரிய விட மாட்டேங்கிறோம். நம்மள்ட்டையும் கல்வி இல்லை, அல்லது கல்வி இருந்தாலும் பாசத்தின் அடிப்படையில் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க விட்டு திணிக்கிறதுக்காக இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறோம்ல, இது சரியான ஒரு நடைமுறை இருக்காது. இது பின்னாடி நம்ம கை சேதப்படக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். இது அதே மாதிரி பார்த்து ஒரு ஹோட்டலுக்கு போகிற, எந்த ஹோட்டலில் சாப்பிட்லாம் இந்த ஹோட்டல் சாப்பிடும், இதெல்லாம் இன்னைக்கு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே செல்ஃபோனில் ஓரளவுக்கு வந்து தொடர்பு வச்சுக்கிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி வந்து ஒரு 10 வயசு பிள்ளைங்க, 10 வயசு பசங்க, ஒரு 15 வயசு எல்லாம் வந்துட்டாங்க. நினச்ச மாதிரி சாப்பிட்றதெல்லாம் வந்துருச்சு. அப்போ எது ஹலால் எது ஹராமு, ஹலால் ஹராமை போதிக்கணும் குழந்தைகளுக்கு. அப்போ எந்த ஹோட்டலில் சாப்பிட்லாம், இப்போ எந்த ஹோட்டலில் வந்து இந்த மாதிரி ஹலால்னு சொல்லி ஏமாத்துறாங்க, இந்த மாதிரி கல்விகளை எல்லாமே நம்ம போதிக்கணும். போதிக்கும் போது தான் அங்கே பறக்கத்து ஏற்படும். அதே மாதிரி வந்து குழந்தைங்க வந்து வீட்டுக்குள்ளே நுழையும் போது சலாம் சொல் உள்ளவாப்பா, இதான் பறக்கத்து, நபிசுல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, பறக்கத்தான செயல், இப்படிங்கிறதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கும்போது தான் குழந்தைங்க வந்து ஓரளவுக்காவது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த செய்தியை வந்து உள்வாங்கி நடைமுறைப்படுத்த தயாராக இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஷிர்க்குனா என்ன, குஃபுர்னா என்ன எல்லாம் போதிக்கணும். சும்மா சாதாரணமாக நம்ம குழந்தைகளை ஊட்டி வளர்த்துறோம். இந்த சாப்பாடு கொடுத்தா குழந்தைக்கு நல்லா வந்து தெம்பாக இருக்கும், நல்லா வளர்ச்சி அடையும், உடல் வளர்ச்சிக்கு இதுவும் தேவையானு சொல்லி உணவு வகையில் பார்க்குறோம். அதே ஆத்மீக வழியில் இந்த கொள்கை, எந்த கொள்கை சரி எந்த கொள்கை தப்புன்னு சொல்லி நம்ம குழந்தைகளுக்கு நாம் தான் போதிக்கணும். நம்ம போதிக்கும் போது தான் ஷிர்க்குனா என்ன, குஃபுர்னா என்ன, எதை செஞ்சால் அல்லாஹ் விரும்புவான், எதை செஞ்சால் வெறுப்பான், எதை செஞ்சால் இஸ்லாத்தை விட்டு போயிடுவோம். இதில் குழந்தைகளுடைய அந்த வயசுக்கு ஏற்றார் வகையில் ஒரு 6 வயசில் இருக்க எப்படி புரியும் அப்படி நம்ம இதை விரும்ப மாட்டான்ல, இதை வெறுப்பான், குரானில் இப்படி இருக்கு பாரு சொல்லி கொடுக்கும்போது குரானுக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் ஒரு 6 வயசு 7 வயசுலேருந்து அல்லாஹ்வுடையும் தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வேலையை நம்ம செய்யணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாலும், நம்ம நண்பர்கள் வந்தாலும், நம்ம உறவினர்கள் வந்தாலும் யார்கிட்ட நம்ம பேசலாம், நம்ம பெண் குழந்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும். யார்கிட்ட நம்ம பேசலாம், யார் நம்மளை தொட்டு பேசலாம், சொல்லுவாங்களே குட் டச் பேட் டச்னு, இதெல்லாம் மார்க்கத்தில் அப்படிலாம் கிடையாது. குட் டச் பேட் டச்சில் யார் வரலாம், யார்கிட்ட நம்ம பேசலாம், யார்கிட்ட ஹிஜாப் இல்லாமல் இருக்கலாம், யார் அந்நிய ஆணு, இதெல்லாம் குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு ஒரு 6 வயசு 7 வயசு ஒரு 10 வயசு 11 வயசு ஆகும்போது அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு நம்ம சொல்லி கொடுக்கும்போது அல்லாஹ்வுடைய வசனங்களை வச்சு, ஏன்னா பெற்றோர்களுக்கு தான் தன்னுடைய பிள்ளைகளுடைய மனநிலைமை இப்போ நல்லா தெரியும், எப்படி சொன்னால் இப்போ புரியும் அப்படின்னு அடிப்படையில் புரியும். அப்போ அதை வச்சு குழந்தைகளுக்கு போதிக்கணும். போதிக்கும்போது இந்த பாலியல் பிரச்சனைன்னு சொல்கிறோம், இது எதனால் வருது? இதெல்லாம் குரானுடைய கல்வி இல்லை. குரானுடைய கல்வி வந்து அல்லாஹ்வுடைய இதை கொண்டு இது பெருமளவுக்கு தவிர்க்கப்படும், பெருமளவுக்கு ஒழிச்சிடலாம் அதை. அப்போ இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு போதிக்கணும். அப்போ இதெல்லாமே விட்டுட்டு அவள் பாடத்தில் இருக்குது, பள்ளிக்கூட பாடத்தில் இருக்குது, குரங்கிலிருந்து தான் மனுஷன் வந்தான், குரங்கிலிருந்து தான் மனிதன் பிறந்தாண்டு, இது அல்லாஹ்வுடைய நேரடி வசனங்களுக்கு முரணான ஒரு கருத்து. இது சர்வசாதாரண நம்ம குழந்தைங்க 10 வயசில் படிச்சுட்டு போயிடுறாங்க, குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தான் அப்படின்னு சொல்லி. அப்போ இதையெல்லாம் எடுத்து காட்டணும். குரான்லேருந்து களிமண்ணிலேருந்து அல்லாஹ் முதல் மனிதரை படைத்தான் அப்படின்னு இந்த வசனத்தில் எடுத்து காட்டும் போது இந்த கல்விகளில் உள்ள பொய்களையும் பித்தலாட்டையும் நம்ம சொல்லும் போது அந்த குழந்தைகளுக்கு குரானோட தொடர்பு ஏற்படும்.
அப்போ இந்த தொடர்புகளை தான் வந்து சஹாபாக்கள் சிறு வயசுலேயே அவங்களை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. வணக்க வழிபாடுகள் ரீதியாகவும் ஹதீஸ்களை கற்றுக் கொடுக்கறதும் ஆயத்துக்களை கற்றுக் கொடுக்கறதும் துவாக்களை கற்றுக் கொடுக்கறது இப்படி நடைமுறைப்படுத்தினாங்க. அதே மாதிரி முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா 2900 பாருங்க ருபைவின் பின் அவ்வித் அஃப்ரா அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து ஆஷுராவுடைய நோன்பு வச்சாங்க. அதாவது முஹர்ரம் 10வது நாள் மதீனா நகருள் அன்சாரிகள் கிராமங்களுக்கு ஆள் அனுப்பி இன்று காலையில் நோன்பாளியாக இருப்பவர் தமது நோன்பை தொடரட்டும், நோன்பு நோற்காமல் காலை பொழுது அடைந்தவர் இன்றைய தினத்தின் எஞ்சிய பொழுதை நோன்பிலிருந்து நிறைவு செய்யட்டும், அது நோன்பாக இருக்கட்டுங்கிறாங்க. அதன் பின்னர் அந்நாளில் நோன்பு நோற்கலானோம், அதுவும் ஆஷுராதோ 10வது நாளில் முஹர்ரம் 10வது நாள் நோன்பு வைக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா நாங்கள் பள்ளி வாசலுக்கு செல்லும்போது கம்பளிகளான விளையாட்டு பொருட்களை அவர்களுக்கு செய்து, அதாவது குழந்தைகளையும் சிறுவர்களை, குழந்தைன்னு சொல்லி சொன்னால் 2 வயசு அந்த மாதிரி இல்லை, ஓரளவுக்கு வந்து இந்த விளையாட்டு ஜாமானை வச்சு விளையாடுறாங்கள்ல அந்த மாதிரி சிறுவர்களையும் நாங்கள் நோன்பு நோற்க செய்வோம், எங்கள் சிறுவர்களையும் நாங்கள் நோன்பு நோற்க செய்வோம். அவங்களுக்கு வந்து அவங்க அழுகும்போது கம்பளிகளான விளையாட்டு பொருட்களை அவர்கள் செஞ்சு கொடுத்து, அதாவது வந்து அவனுடைய பசிக்கு அழுவான்ல, நோன்பு துறக்கும் வரை அவன் பசியை மறந்திருப்பதற்காக அவனிடம் அந்த விளையாட்டு பொருளை கொடுப்போம். எந்த அளவுக்கு சகாபாக்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளை வந்து மார்க்க ரீதியாக தயார்படுத்தி இருக்கிறாங்க. சிறு குழந்தை நோன்பு கடமை இல்லை, இது ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னாடி நடந்த சம்பவம். அப்போ எந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க பாருங்க. அது சிறுவர்களாக இருந்தாலும் சிறுவர்களாக இருந்த போதிலும் சின்னதில் இருந்த நோன்பு நோக்கக்கூடிய பழக்கத்தை வந்து அவங்க கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. எந்த டெக்னிக்கை பயன்படுத்தியிருக்கிறாங்க? அழுகிறாங்களா, அழுதாங்கன்னா அந்த அழுகையை நீக்குவதற்காக மறக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து கம்பளிலான விளையாட்டு பொருள்களை கொடுத்து அவங்க வந்து அழுகையை வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. நாமளும் இந்த மாதிரி வந்து மார்க்க ரீதியான நாம் கற்றுக்கிட்டு நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹி